இந்த திமுகவில் எந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எந்த எம்பியா இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயம் காய்க்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே ஓடோடி போய் நிற்பாங்க. போதைப் பொருள் விற்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே ஓடோடி போய் நிற்பாங்க. ஏதாவது கிரிமினல் குற்றவாளிகளை விடுதலை பண்ணுவாங்க. அப்படிதான் 2020 தூத்துக்குடியில ஒரு கிரிமினல் முனீஸ்வரன் 65 வயது முன்னாடியே கற்பழிச்சான். 65 வயது 2020 அவனை போலீஸ்ல பிடிச்சி ஜெயில அடைச்சாங்க. திமுக ஆட்சி 2021 வந்துச்சு. ஜெயில அடைச்சி அவனுக்கு 6 தண்டனை கொடுத்தாங்க. ஆனா முக ஸ்டாலினுடைய போலீஸ் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அவனை விடுதலை பண்ணான். அவனை விடுதலை பண்ணி இப்போ 2026 விளாத்திக்குளத்துல ஒரு 17 வயசு பொண்ணை, அது வரைக்கும் வெளியே போற பொண்ணை கடத்திட்டு போய் வந்தான். அப்போ அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் பொண்ணை காணலன்னு. போலீஸ்காரன் சொல்றான், நீ நாளைக்கு வாங்க. பொண்ணை காணலன்னு கேட்டா உடனே இந்த போலீஸ்காரன் அனுப்பிக்கிறதா, நாளைக்கு வான்னு சொல்றதா? அடுத்த நாள் அந்த அம்மா வந்தா சொல்றான், நீ மகளிர் காவல் நிலையம் போ அப்படின்னு சொல்றான். மகளிர் காவல் நிலையம் போனா 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணை கற்பழிச்சு சீரழிச்சு அந்த முழுக்காட்டில வீழ்ச்சி இறங்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் போலீஸ்காரன் வழக்கு பதிவே பண்ணான். இந்த போலீஸுக்கு யாரு அதிகாரி? ஸ்டாலின் தான் அதிகாரி. ஸ்டாலின் போலீஸுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்த மாதிரி எங்க கழக கண்மணிகள் கற்பழித்தாலோ, கொலை செய்தாலோ, கள்ளச்சாராயம் விற்றாலோ, போதை பொருள் வியாபாரம் செய்தாலோ அவர்கள் மீது வழக்கு போடாதீர்கள் என்று முக ஸ்டாலின் அவருடைய போலீஸுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். எல்லா போலீஸ்காரனும் அதை ஒத்துக்க வேண்டாம். அதனால நல்ல போலீஸை டிஜிபியா போடல, வெங்கட்ராமன் ஒரு எதிர்ப்பையே டிஜிபியா போட்டு வச்சிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை வந்த பிறகுதான் இப்பதான் அந்த வெங்கட்ராமனை விரட்டி அடிச்சுக்கிட்டு நல்ல போலீஸை டிஜிபியா போட்டிருக்காங்க. காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு 39,900 போச்ச வழக்கு 18 வயசுக்குள்ள மானபங்கப்படுத்துகிறது. இது மட்டும் இல்லாம கொள்ளையடிக்கிறது. நேரு ஒரு 888 கோடி, ஒரு 1020 கோடி, துறைமுறைகள் ஒரு 4,730 கோடி, அந்த டாஸ்மார்க் கருணாநிதிக்கு வீட்டுக்கு தமிழ்சேரி ஒரு 1000 கோடி, இப்படி லட்சக்கணக்கான கோடிகளை துபாயில கொண்டு ஒவ்வொரு இந்த நம்ம ஊர் மேயர் ஒரு 4,000 கோடி, நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கு 1.5 லட்சம். ஆனா இவரு வாங்குறது 8.5 லட்சம். 8.5 லட்சம் வாங்கிட்டா இன்னும் வீடு கட்டி கொடுக்கலையா? என்ன பிடிச்சி மடக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசின இடத்துல 4 பேர் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. என்ன நீங்க ஏன் வீடு 8 லட்சம் வாங்கி விட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான், அதை ஏன் பேசுறதுன்னு கேட்டாங்க. உங்க எம்எல்ஏ 1.5 லட்சத்துல வீடு கட்டி கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டா 8.5 லட்சத்தை கையில வாங்கிக்கிட்டு அப்படியே வீடு கட்டி கொடுக்குறேன். இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு தான் திமுக, கற்பழிக்கிறதுக்கு தான் திமுக, கள்ளச்சாராயத்துக்கு தான் திமுக, அப்படி இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநரா இருந்தவங்க, படிச்சவங்க. அவங்க நீங்க எல்லாம் மித்த மேலாதிகள், மயிலாப்பூர் தொகுதிவா மக்கள் நல்லவங்க, நாம இவங்களுக்கு பிரதிநிதியா போகலாம் சட்டசபைக்கு அப்படின்னு துணிஞ்சு வந்திருக்காங்க. உங்களை நம்பி வந்திருக்காங்க. நீங்க கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஓட்டு போடுவீங்களா, கஞ்சா வியாபாரிகளுக்கு ஓட்டு போடுவீங்களா, கற்பழிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா, அல்லது டாக்டர் தமிழிசைக்கு ஓட்டு போடுவீங்களா? நல்லவங்க நல்லவங்களோட சேரணும். எனவே பெரியவர்களே, தாய்மார்களே, டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸ்டாலின் வர்றாருல, ஓட்டு கட்டு வர்றாருல, கூட வர்றது யாரு? ஸ்டாலினுக்கு பையன் உதயநிதி, அப்புறமா ஸ்டாலினுக்கு மருமகன், குடும்பத்தோட அண்டா குண்டாவோட வர்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மனைவி யாருன்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? அவருக்கு குடும்பம் அவங்களுக்கு தெரியுமா? அவர் சிங்கிளா வர்றாரு, நரேந்திர மோடி மாதிரி. நரேந்திர மோடியினுடைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி. எனவே வாக்காளர் பெருமக்களை, நரேந்திர மோடி அவர்களுடைய நண்பரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக, ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை அவர்கள் நம்முடைய எம்எல்ஏ ஆக நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். வணக்கம்.